ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய்பல்லி விலாக்ஸமாக. நான் தான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவத்தோடு தான் நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். என்ன உண்மை சம்பவம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் தயவுசெய்து அந்த நெருப்புக்கிட்டேயோ தண்ணி நிறைய இருக்கிற பக்கமாகவோ அவங்கள யாரும் தனியாக விட்டுறாதீங்க. என்ன பிரச்சனைன்றதை வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் வந்து ஒரு தம்பி ஹோட்டல் வச்சுருக்குறாங்க. ஒரு 20-25 வயசுக்குள்ள இருக்கும். கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை இருக்குது. அடுப்புக்கிட்ட நின்றுட்டு வடை தட்டி போட்டுட்டு இருந்திருக்காங்க. முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்து கடையில் இருந்து கஸ்டமருக்கு டிஃபன் பார்சல் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. திடீர்னு வடை போட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தா வலிப்பு வந்துருச்சு. வலிப்பு வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா, எண்ணெய் அப்படி முன்னாடி இருக்கு இல்லையா பாத்திரம், வந்து எண்ணெய் பாத்திரப்போ அப்படியே குப்புற விழுந்துட்டாங்க. அப்படி விழும்போது ஃபுல்லாக எண்ணெய் தடிச்சு மேலெலாம் காயமாயிடுச்சு. இந்த முகத்தில் இந்த கண்ணு ஃபுல்லாக அப்படியே மூடி இது ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கவே பயங்கரமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆகிட்டு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவங்க பாண்டிச்சேரிக்கு அந்த பக்கமாக ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு யாருக்காவது அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஊர் பேர் வேணுன்னா சொல்லுங்கள். நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஊர் பேர் கேட்டு சொல்கிறேன். அந்த ஊருக்கு இப்போ வரைக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த கண்டு ரெண்டும் அவங்க மூடி தான் இருக்கும். முகமே சரியாக எதுவுமே அப்படியே கரெக்டாக இருக்கா. அப்புறம் வாயில் ஒரு மாதிரி இழுத்துட்டு அப்படி தான் இருக்குமே வந்துட்டு இப்போ வரைக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவோட சொந்தக்கார தம்பிக்கு 15 வயசு இருக்கவங்க வந்துட்டு 2வது மாடியில் மேலே அவங்க கூட அந்த இங்கே யாரும் இருக்க காணும். சரி விளையாடிட்டு தானே இருக்காங்க சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. 2ஆம் மாடியில் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மாதிரி தான் வலிப்பு வந்துட்டு மேலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. விழுந்து கை கால் அடிபட்டு காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 வீக் வந்து ஹாஸ்பிட்டலில் 1 வீக் வந்து ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்புறம் தான் வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போல். யாருமே உங்கள் வீட்டில் இருந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாருக்குமே வரும். இந்த மாதிரி யாருக்காவது பிரச்சனை வருதுன்னா அவங்கள யாரும் முடிஞ்ச வரைக்கும் தனியாக விடாதீங்க. அவங்க கூடயே முடிஞ்ச வரைக்கும் யாராவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இந்த நெருப்பு பக்கம், எண்ணெய் கொதிக்கிற எண்ணெய், கிணத்து ஆறு பக்கம், இந்த பக்கம் வந்து முக்கியமாக கடலை போய் விளையாடும் போது அவங்க தனியாக விட்டுடாதீங்க. அவங்க கூட யாராவது இருங்க. ஏன்னா எப்போ அந்த மாதிரி திடீர்னு யாருக்கு எப்போ அந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம தெரிஞ்ச அண்ணாவோட தம்பிக்கு ஏற்பட்டுச்சு இல்லை. ஸோ அப்போலேருந்து ஒரு 2 மாதம் முன்னாடி அவங்களுக்கு அது மாதிரி ஆச்சு. அதுலேருந்து இந்த வீடியோ வந்து சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்குது. அது நம்ம வரத மகையில் தடுக்க முடியாது. பட் அந்த டைம் நம்ம அவங்க கூட யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஏற்பட ஒரு சில அந்த காயங்கள், அந்த அவங்க மாட்டிருந்த பிரச்சனை நம்மளால் அவங்கள ஏதோ ஒரு அளவுக்கு சேவ் பண்ண முடியும் இல்லையா, பாதுகாக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி இருந்தால் பத்திரமா சேஃபாக பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணேன். பெருசாக அதை பற்றி பேச தெரியாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கா, உங்கள் ஃபேமிலியில் யாருக்கா இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய்.